வாழ்க வளமுடன். நான் உங்கள் சிவா. இன்னைக்கு உணவும் உலகமும் நிகழ்ச்சியில சுவையான தேங்காய் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மிக எளிமையானது செய்யறதுக்கு. பேச்சலர்ஸ் எல்லாம் வந்து அடிக்கடி இதை செய்து சாப்பிடலாம். தேங்காய் பால் அப்படின்னு சொன்னாலே தாய்ப்பாலுக்கு நிகரான சக்தி கொண்டது. இந்த தேங்காய் பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஒரு பவுல் அரிசி மாவு எடுத்திருக்கிறேன். அப்புறம் இன்னொரு பவுலில் கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை, அதுக்கப்புறம் ஒரு 4 ஏலக்காய். பாருங்கள், இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு சுடு தண்ணி கொஞ்சம் வேணுங்க. ஏன்னா இந்த சுடு தண்ணியில் வந்து கொஞ்சம் நம்ம உப்பு போட்டு உப்பு தண்ணி மாதிரி யூஸ் பண்ணும்போது கொழுக்கட்டைக்கு நல்ல மெதுவாக வரும், அழகாட்டு மெதுவாக வரும். இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். பாருங்கள், இப்போ இந்த தண்ணியில் வந்து 1 ஸ்பூன் உப்பு நம்ம போடுறோங்க. கொஞ்சம் எண்ணெயை நம்ம விடுறோம். இது தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். சூடான பிறகு நம்ம இதை மாவில் விட்டு நல்லா வரசினா போதுங்க. பாருங்கள், தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதிக்கக்கூடிய ஸ்டேஜில் வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ இதை வந்து நமக்கு அந்த அரிசி மாவில் விட்டு கிளறுவோம். பாருங்கள், இப்போ தண்ணியை இதில் கொஞ்சம் நம்ம விடுவோம். விட்டுட்டு இந்த ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கிளறி விடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கிளறணுங்க. இப்போ நம்ம சாதாரண மாட்டு சாப்பிடக்கூடிய கொழுக்கட்டைன்னு சொன்னால் இதை வந்து நம்ம வந்து தண்ணியை கொதிக்க வைக்க வேண்டாம். உப்பு தண்ணி சேர்த்து லேசாக ஊற்றி வேக வச்சு எடுத்துடலாம். இது நம்ம தேங்காய் பாலில் வந்து சேர்த்து ஊற வச்சு சாப்பிட்றதுனால கொஞ்சம் வித்தியாசம் நம்ம பண்ணுறோம் சுடு தண்ணியில். பாருங்கள், இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. இப்போ இந்த தேங்காய் பால் கொழுக்கட்டை நம்ம ஏன் செய்கிறோம்? இந்த தேங்காய் பால் வந்து தாய்ப்பாலுக்கு நிகரான சக்தி இந்த தேங்காய் பாலில் உண்டுங்க. நினைவாற்றல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். பாருங்கள், இந்த லெவலுக்கு அழகாக இந்த நிலைக்கு நம்ம கொண்டு வரணும். அந்த மாவை கரண்டியில் வச்சு நல்லா விரசி இந்த லெவலுக்கு கொண்டு வரணும். பாருங்கள், பக்கம் வந்துடுச்சு. சூடு கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இந்த ஏலக்காயை நம்ம அதில் போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். சரி, பாருங்கள், சூடு ஆறின பிறகு இந்த மாதிரி நம்ம வந்து மாவு கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். நல்லா விரசணும். திரும்பவும் கொஞ்சம் நேரம் விரசி எடுத்துக்கலாம். பாருங்கள், கையில் ஒட்டாமல் வரணும். அதுதான் பக்குவங்க. இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும். இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாட்டு பிடிப்போம். இப்போ இந்த தேங்காயை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து தேங்காய் பால் எடுப்போம். இந்த தேங்காய் பால் வந்து துத்தநாகம் மற்றும் லாரிக் அமிலம் இந்த ரெண்டும் நிறைஞ்சிருக்குங்க. லாரிக் அமிலம் வந்து உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றும். அப்போ உடம்புல வந்து இந்த கெட்ட கொழுப்பு போகும்போது இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய அடைப்புகள் வந்து தடுக்கப்படும். அதனால தான் தேங்காய் பால் வந்து இதயத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. தாய்ப்பாலுக்கு நிகரான நன்மைகள் இந்த தேங்காய் பாலில் இருக்குது. அதாவது புற்றுநோயை குணப்படுத்தும், உடம்புல ஏற்பட்ட காயங்கள் வந்து ஆறும், நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து ரொம்ப வலுப்படுத்தும், சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும். இப்படி சொல்லிகிட்டே போகலாங்க. இந்த தேங்காய் பாலை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் கொதிக்க வைக்கக்கூடாது. தேங்காய் பால் அப்படியே எடுத்து தான் சாப்பிட்டாதான் எல்லா நன்மைகளும் அதில் கிடைக்கும். இப்போ அந்த தேங்காய் வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம போடுவோம் அரைக்கிறதுக்கு. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விடுவோம். ஸோ இப்போ திரும்பவும் ஒரு 1/2 கப்பு நம்ம தண்ணி அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம். இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுப்போம். இப்போ அதை ஃபில்ட்ரு பண்ணுவோம், வடிகட்டி எடுப்போம். பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்து அதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா விரசி இது பண்ணணுங்க. ஏன்னா மொத்த பாலை நம்ம எடுக்கணும். ஒரு நேரம் இது பண்ணிவிட்டு விட்டுட்டோம்னா பாலை விட தேங்காயிலே விட்டுட்டுருக்கோம். இப்போ இதை திரும்ப இருக்க நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடுவோம். பாருங்கள், கிட்டத்தட்ட 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தேங்காய் பால் நம்ம எடுத்தாச்சு. இப்போ இந்த தேங்காய் கூட நம்ம வந்து துவையல்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில், அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகு போட்டு துவையல் ஆட்டு கூட நான் அரைச்சி சோறு கூட சாப்பிட்டுக்கலாம் இந்த தேங்காவை. பாருங்கள், இந்த மாதிரி பொழிஞ்சு எடுத்தால் போதுங்க. பாருங்கள், இப்போ அந்த தேங்காய் பாலில் தேவையான அளவு சர்க்கரை போடுவோம். ஒரு 4-5 ஸ்பூன் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கிட்ட வர 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ கூடுதலாக கம்மியாக குறைவாட்டோ நீங்கள் எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் கலக்கி அப்படியே வச்சிடலாங்க. இப்போ தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தால் நம்ம கொழுக்கட்டையை ரெடி பண்ணுவோம். நான் சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி பிடிக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்பவும் டைட்டாகவும் நம்ம வந்து
இருக்க மட்டும் முடிக்கக்கூடாது, கொஞ்சம் மெதுவாக இருக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்து வரும். இப்படி கொழுக்கட்டை நம்ம வந்து பிடிச்சி ரெடி பண்ணுவாங்க. பாருங்கள், சின்ன குழந்தைகளுக்கு வந்து இந்த வித்தியாசமாட்டு இந்த மாதிரி செய்யணுங்க. 2 கொழுக்கட்டை வந்து உருண்டை வடிவில் பண்ணணும். அப்புறம் வந்து நீள மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து வித்தியாசமாக செய்து கொடுக்கும்போது குழந்தைகளை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நம்ம சின்னதாக உருண்டை பிடிச்சாலே அந்த கொழுக்கட்டையை வந்து இப்போ இட்லி குக்கரில் எடுத்து வச்சுருக்கிறோம் அந்த தட்டில். இப்போ அதை அப்படியே வந்து குக்கரில் நம்ம மாற்றுவோம். அங்கே தண்ணி ஏற்கனவே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சு கொதிக்கிறதுக்கு வச்சுருந்தோம். இப்போ வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க. பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் கழிச்சு இப்போ ஓப்பன் பண்ணுறோம். நல்லா வெந்திருக்குது. இப்போ இதை வெளியில் எடுக்கலாம். இப்போ கொழுக்கட்டை கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. இந்த இதில் இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வேக வச்சு எடுத்த கொழுக்கட்டையை வந்து தேங்காய் பாலில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் வந்து கொதிக்க வைக்கல, அதனால் அதனுடைய இயற்கையான நன்மைகள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். சுவையான தேங்காய் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக்ஸ் கொடுங்கள். நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். நன்றி.